ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதெல்லாம் கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு நான் பிடிஎஃப், இந்த இன்னைக்குள்ள பிடிஎஃப் கிடையாது, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸ் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டேன். நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னாவே எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். பட் இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி நடந்த கொஸ்டின் பேப்பர், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வேலை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ இல்லை வேறு சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பரோ இல்லை மேக்ஸோடைய இன்னும் வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A கிராஸ் Aங்கிறது 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஸ்ங்கிறது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 elements ஆஃப் தென் ஃபைன் த ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸோடைய ரிமைனிங் எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க ஃபைன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டைப்பு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கல்வி மினி 2.0 சேனல் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் 2 சேனல்லையும் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணா அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் இதில் கொஸ்டின் பேப்பர்னா அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ்டாக 2 சேனல்லையுமே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைப்பு. லெட் எஃப் அண்ட் ஜி பி த 2 ஃபங்க்ஷன்ஸ். எஃப் அண்ட் ஜிங்கிறது 2 ஃபங்க்ஷன்ஸ் தான். இந்த 2 ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா R2R டிஃபைன் பண்ணுறாங்க, ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x, சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3x ஈக்குவல் டு 4. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 4 அந்த மாதிரி இருக்கும். we have to find அதே மாதிரி g of x கொடுத்துட்டாங்க x squared plus 3ன்னு. find the g composition in f and f composition g. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், g composition f னா g of f of x. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ f of x ஓட வேல்யூ g of x ல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரூட்ஸு, அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா 2 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 ஆல்ஃபா ஈக்குவல் டு 7, பீட்டா ஈக்குவல் டு -3. அப்போ சம் ஆஃப் த ஆல்ஃபா ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். வெரி வெரி ஈஸி. ஸோ அடுத்தது சால்வ் பண்ணுறது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். log a plus log a squared plus log a cube plus எக்ஸெட்ரா log a power n அப்படிங்கிறத நம்ம n into n plus 1 into divided by 2ன்னு எழுதலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் த டேர்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்முலா தான். ஸோ வெரி வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் n of a 10 n of a intersection b வந்து 3 a intersection b ல 3 எலமெண்ட்ஸும் a ல 10 எலமெண்ட்ஸ் இருக்கான். அப்போ n of a intersection b dash intersection d, a intersection b dash அதுக்கு எடுத்துட்டு அதை a ஓட இன்டர்செக்ஷன் பண்ணால் ஸோ என்ன வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இந்த 17th கொஷின், 18th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 11th மேக்ஸை பொறுத்தளவில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபைன் பண்ணுற டைப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் டொமைன் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x ஈக்குவல் டு 1/1 - 2 sin x. அதே மாதிரி பகுதி பின்னமாக்குதல், பார்ஷியல் ஃப்ராக்ஷன், தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் நான் கல்வி மினி 2.0 அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 1/x² - a. ஸோ இதுக்கான பார்ஷியல் ஃப்ராக்ஷன். அப்புறம் √2ங்கிறது ரேஷனல் நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், சொன்ன இல்லை டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு கடைசியில் ரேஞ்சை கொண்டே கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டு வச்சிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. 1/2 cos x - 1 அதோடைய ரேஞ்ச் வந்து ஃபைன் பண்ணணும். அடுத்து 13th 5 மார்க்கில் உங்களுக்கு இந்த இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளஸ் பப்ளிக் எக்ஸாமுக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் அதில் அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா அது பார்ஷியல் ஃப்ராக்ஷன். x + 12 டிவைட் பை x + 1 whole square into x - 2. அதே மாதிரி இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 4x + x² ஈக்குவல் டு x + 4 இதை சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து log 2 + 16 log 16/15 + 12 log 25/24 + 7 log 81/18 ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் இந்த கொஸ்டின், இஃப் ஆர் ஃப்ரம் ஆர் டு இஃப் எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆர்லேருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, f of x ஈக்குவல் டு 2x - 3. இது வந்து எஃப்ங்கிறது பைஜெக்ஷன் சொல்லணும். பைஜெக்ஷன்னா எஃப்ங்கிறது 1 to 1 சொல்லணும் அண்ட் ஆல்சோ ஆன் 2ன்னு சொல்லணும். அண்ட் அதோடைய இன்வெர்ஸும் வந்து ஃபைன் பண்ணணும், எஃப் இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் நடந்தது இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்து கல்வி மினி சேனலையும் கல்வி மினி 2.0 அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ.